செம்ம ஈஸி நான் பேப்பர் உண்மையா சென்டம் கூட எடுக்கலாம். சூப்பரா. யா ஓகே. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. குட். சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா क्वेश्चन பேப்பர்? ஆமா, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நாங்க சாம்பிள் பேப்பர்ல இருந்து சால்வ் பண்ண மாதிரி எக்ஸாக்ட்டா வந்துச்சு. சில நம்பர்ஸ் மட்டும் மாத்துனாங்க. ஓகே, நம்பர்ஸ் மட்டும் மாறி இருந்தது. பட் ஆனா क्वेश्चंस ஆர் சேம். ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலா. ஈஸியா 85 இல்ல 90 மினிட்ஸ் எடுக்கலாம். Actually it was pretty fine. See, compared to the physics exam, the physics exam was easy only but it's lengthy, right? Yeah. So but this time after you learn from the time management you can do chemistry can be done. ஈஸியா தான் இருந்தது ஆக்சுவலி. செட் 1 and 2 ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஈஸியா இருக்கு. பட் செட் 3 கொஞ்சம் லைக் ஒரு 1 or 2 क्वेश्चंस மட்டும் கஷ்டமா இருந்தது. ஓ, So hi guys, welcome to RJR Academy YouTube channel. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா SBOE ஸ்கூல்ல தான் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா இப்பதான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு 12th. சோ பசங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். May I know your name? சத்யா. Satya. So பையனா பொண்ணா மேம்? பொண்ணு. எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸாம் மேம்? கெமிஸ்ட்ரி. ஸோ எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு? நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ வெளில வந்தா தெரியும் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மேம் பிளான்ல இருக்கீங்க? எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 12th எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு நீட் கோச்சிங் போயிட்டு இருக்காங்க. நீட். ஓ ஓகே, சூப்பர் மேம். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் எப்படி மேம் போயிட்டு இருக்கு? பக்காவா போயிட்டு ஓ, ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி நல்லா எழுதிடுவாங்க ஆல்ரெடி நீட் போயிட்டு இருக்கனால. சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓ சூப்பர் மேம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டாட்டர் மேம். Thank you. சார் ஜெஃப்ரி. ஓகே, ஸோ எப்படி சார் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு? ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பிளான்? And my daughter is a foreign national, so she is Okay. going back to study medicine in her home country. ஓகே, ஸோ மெடிசன். ஓகே சார், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிட்ஸ் சார். Thank you. தேங்க்யூ சார். நக்ஷத்ரா. அக்ஷத்ரா. குட். ஓகே. சோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? இந்த கெமிஸ்ட்ரி பேப்பரை ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படினா எப்படி சொல்லலாம்? ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலா. ஈஸியா 85 இல்ல 90 மினிட்ஸ் எடுக்கலாம். சூப்பர். ஓகே, குட். பிசிக்ஸ் கம்பேர் பண்ணா எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி. ஓகே, பிசிக்ஸ் கொஞ்சம் டஃபரா வந்திருக்கு. ஆமா, கொஞ்சம் இல்ல ரொம்பவே டஃபா இருந்துச்சு. இது கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணா கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. யாரா இருந்தாலும் எழுதலாம். சூப்பர். ஓகே, நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चंस நீங்க பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? அதோட இம்பாக்ட்லாம் எப்படி இருந்தது இந்த வாட்டி? அது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसும் வந்துச்சு. அதே மாதிரி வந்து புக் பேக் क्वेश्चंस நிறைய வந்துச்சு. எக்ஸாம் இது இன்டெக்ஸ்டும் வந்துச்சு. மோஸ்ட் புக் பேக் क्वेश्चंस நிறைய வந்துச்சு. அப்பனா இப்போதைக்கு NCERT உள்ள புக்க மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டாலே we can master. கெமிஸ்ட்ரில வந்து புக் பேக் கிளியர் பண்ணி அப்புறம் இன்டெக்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே நல்லா பண்ணலாம். யா குட். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இது முடிச்சு என்ன பண்ண போறீங்க? 12th முடிச்சு வெட்டனரி. ஓகே, யா கிளியர் ஆக்சுவலி. குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. Thank you sir. உங்க நேம்? ரிஷான். எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க? நல்லா தான் இருந்தது. ஈஸியா இருந்ததா? PYQ தான். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட் எப்படி இருந்தது? கன்வர்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்டேன். ஓகே, அது டிஃபிகல்ட்டா இருந்ததா? டைரக்ட் நேம் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, NCERT புக் பேக்ஸ் அதிகமா இருந்ததா? PYQs அது கொஞ்சம் ஆமா 2025 ல இருந்து 5 மார்க் வந்திருக்கு. ஓகே, சோ எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு 80 மார்க் 85 மார்க். சூப்பர். சோ நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? JEE எழுதணும் செகண்ட். சூப்பர்மா. JEE முடிச்சு என்ன இன்ஜினியரிங் போறதா பிளான்? ரோபோட்டிக்ஸ் போலாம். சூப்பரா. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். Thank you மா. So what's your name? பிரணயா. விஷாலி. சம்ருத்தி. ஓகே, சோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பேப்பர் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலி உங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஐ திங்க் ஈஸியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பேப்பரை ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஈஸி டு மாடரேட்டா தான் இருந்தது. ஓகே, ஈஸி டு மாடரேட். ஓகே, அப்ப ரேட் பண்ணோம் அப்படின்னா ஹார்டர் லெவல்ல ரேட் பண்ணோம் அப்படின்னா 1 to 10 ல ஹார்டர் லெவல்னா 4 தான். பிகாஸ் லைக் ஃபுல்லா PYQs மாதிரி தான் வந்தது. லைக் புக்க படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு தவிர எக்ஸ்ட்ராவா வேற ஒண்ணுமே தேவையில்லை. சோ யா குட். சூப்பர். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுத போறீங்க ரைட்டா? சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்? மேக்ஸ்க்கா? ஐயப் மேக்ஸ்க்கு இப்ப வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கணும். வருஷம் ஃபுல்லா படிச்சாதான் உண்டு மேக்ஸ்க்கு. பிகாஸ் இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் லைக் people feel it is tough, but வருஷம் ஃபுல்லா பண்ணிருந்தா it would have been easy. So yeah. ஓகே, preparation tipனா intake like bookல இருக்குறது ஃபுல்லா போடணும். miscellaneous ஃபுல்லா போடணும். ஓகே. thank you so much. இந்த கெமிஸ்ட்ரிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? ஆக்சுவலி நீங்க ஈஸியா இருக்கும்னு நினைச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களா? அது வந்து பண்றவங்க கிட்ட கேட்டிருக்கணும். வந்து ஆர்கானிக் வந்து லைக் எப்படி சொல்றது, ரொம்ப ப்ரிப்பேர் லைக் மறந்து போயிடுச்சு. ஆர்கானிக் ரொம்ப ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்க யூசுவலாவே டஃபா தான் இருக்கும் ரைட்டா? நான் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேன். அதனால ஆர்கானிக் கொஞ்சம் டஃபா இருந்தது. ஓகே, மத்தது இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லைக் புக் படிச்சாலே ஈஸியா தான் இருக்கும். நான் வேற எதுவும் பெருசா ரெஃபர் பண்ணல. குட். சூப்பர் பாப்பா, நீங்க எல்லாமே மாஸ்டர்ஸ் பண்ணிட்டீங்க.
ஓரளவுக்கு. சரி ஓகேடா. சோ 12th முடிச்சுட்டு என்ன பிளான், என்ன பண்றதா, எனி ஐடியா? சாரி, ஆர்கிடெக்ட் பண்ணலாம். ஆர்கிடெக்ட். யா, நல்ல சாய்ஸ். நான் 12th முடிச்சுட்டு எனக்கு வந்து இன்ஜினியரிங் டாக்டர் தவிர வேற என்ன பண்ணாலும் ஓகே. ஸோ நான் வந்து எதர் ஆர்கிடெக்சர் ஆர் சைக்காலஜி பண்ணலாம். லைக் Yeah. ஆப்ஷன்ஸ் இருக்கு. யா, குட் குட். சோ ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. யா, thank you so much. Your name? Sai Satyendra. So how was your chemistry exam? Actually, it was pretty fine. See, compared to the physics exam, the physics exam was easy only, but it's lengthy, right? Yeah. So, but this time, after you learn from the time management, you can do. Chemistry can be done. In fact, invigilator also saying that she saw some people finish 1 hour earlier also. Fine, beautiful. Okay. So what about the organic part? You have some Actually, conversion. conversions only a bit messed up. Okay. But you do something, but numericals they went straight. Yeah. Oh, okay, super. You got set 1 or set 2 or set? I'm set 3. Set 3, but people said set 3 was difficult. I don't know. I find it easy. I was Yeah, not super. For you? It was very easy. For what paper? Set 2. Okay, super. So what is your next plan after completing your 12th? I'm planning for JEE, I don't know, for college. Okay, so what is? JEE guy. Okay, you are a neat guy. No. I mean, I left it, but now aiming for VIT. VIT. The Oh, Chennai super. branch. Yeah. Super, ma'am. All the best, both of you. Thank you. So after completing JEE, which branch you are going to in engineering? Engineering mostly ECE or mechanical. Oh, mechanical. All the best. All the best, both of you. Your name? Varun, Varun. So Varun, how was your chemistry exam? it's very easy. Uh-huh. Can I say? If you dot every I and cross every T, it's an easily. What can I say? It's a very You easy got paper. set 3 or set 2 or set 1? 2. So it's easy for you. Yes, very easy. Super. Finish Physical half an hour. chemistry part, how about it? Actually, You good in personally, numerical? I'm best at physical chemistry, Oh. so it was good for me. Okay. So numericals part in physical It's chemistry. easy. Okay. So all the best. So what's your next plan? Max. No, after math, after completing your 12th. After completing my 12th, we cross that bridge when it comes. Oh, okay. So slay replay. All the best. So what's your name? ஞாஷா. அதித்தி. ஓகே. ஸோ ஐ திங்க் நீங்க பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் கெமிஸ்ட்ரி நல்லா வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் வேர்ட்ல கெமிஸ்ட்ரியை வந்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எக்ஸலன்ட். எக்ஸலன்ட். ஓகே, குட். ஆவரேஜ். ஆவரேஜ். சரி ஓகே, ஆவரேஜ் சொன்னதுனால நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்னன்னா ஹார்டர் லெவல்ல 1ல இருந்து 10க்குள்ள ரேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ரேட் பண்ணுங்க? ஹார்டர் 7 Okay. 7 to 8. 7. ஓகேடா, குட். ஓகே. ஸோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா கொஸ்டின் பேப்பர்? ஆமா. It was from sample paper. ஓகே, எல்லாமே சாம்பிள் பேப்பர்ஸ் தான் வந்து. ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் யூ சால்வ் கரெக்டா? ஸோ அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு இந்த வாட்டி? இந்த வாட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நாங்க சாம்பிள் பேப்பர்ல இருந்து சால்வ் பண்ண மாதிரி எக்ஸாக்ட்டா வந்துச்சு. சில நம்பர்ஸ் மட்டும் மாத்தாங்க. ஓகே, நம்பர்ஸ் Values மட்டும் மாறி இருந்தது. பட் ஆனா क्वेश्चंस ஆர் சேம். சேம். ஓகே, சோ புக் பேக்லாம் எப்படி இருந்தது? புக் பேக் क्वेश्चंसலாம் வந்திருந்ததா? புக் பேக் வந்தது. எக்ஸாக்ட்டா சேம் அதே தான் வந்தது புக் பேக்லாம். யா ரியலி நைஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், இத தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி? It's English. சோ வருது தான் இது. ஓகே, சோ நீங்க என்ன ப்ரிப்பரேஷன் பிளான் வச்சிருக்கீங்க இங்கிலீஷ்? இங்கிலீஷ் இல்ல மேத்ஸ் நெக்ஸ்ட். I'm pure science. I have English. ஓகே, நீங்க பியூர் சயின்ஸ்ல இங்கிலீஷ், உங்களுக்கு மேத்ஸ். ஓகே, சோ இங்கிலீஷ்க்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? எனி ஸ்ட்ராட்டஜி பிளான்? No, like okay, I'll study 2 to 3 hours and I'll focus for biology because for biology I have only 1 day. யா, ஓகே. CS I have on 25th and 27 I have biology. ஓ ஓகே, யா. ஓகே, சோ இப்போ இன்னொரு क्वेश्चन என்ன அப்படினா எக்ஸாம்ல டைம் பார்த்துச்சு ஆக்சுவலி உங்களுக்கு? கரெக்டா இருந்துச்சு. ஆனா கெமிஸ்ட்ரி பார்த்தாங்கன்னா பெர்ஃபெக்ட் டைம் இருந்துச்சு. லைக் அதிகமா இல்ல கம்மியா இல்ல. ஏன்னா ஈக்குவேஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சு, கால்குலேஷன் எல்லாமே. சோ அதுல டைம் எடுத்துச்சு. ஓகே குட். அப்ப நீங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் क्वेश्चन பேப்பர் சூப்பரா இருக்கு, நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படினே. குட். சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரைட்? சோ மேத்தமேட்டிக்ஸ் எப்பவுமே பெரிய தலைவலி சப்ஜெக்ட் தான். சோ மேத்ஸ்க்கு எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது? ஸ்ட்ராட்டஜி வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் தான், ஃபுல்லா சாம்பிள்ஸ் பேப்பர் தான் பார்க்கணும். NCERT வந்து தரவா ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சாம்பிள் பேப்பர்ஸ் தான் ஹாலிடேஸ். ஓகே, எந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க மேத்ஸ்ல? எந்த சாப்டர்னா AOD. ஏன்னா அது கேஸ் ஸ்டடி ரொம்ப டஃபா கேட்பாங்க, பிளஸ் அது இம்பார்ட்டன்ட்டான சாப்டரும் இருக்கு, பிளஸ் இன்டெகிரல்ஸும். ஓகே கைஸ், கேட்டுக்கோங்க. ஓகேடா, thank you so much, all the best. நல்லா பண்ணுங்க. thank you. மாத்தினி எப்படிடா இருந்தது கெமிஸ்ட்ரி எக்ஸாம்?
ஈஸியா தான் இருந்தது ஆக்சுவலி. செட் 1 and 2 ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்தாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஈஸியா இருந்தது. பட் செட் 3 கொஞ்சம் லைக் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கஷ்டமா இருந்தது. எனக்கு 2 தான் வந்தது, சோ எனக்கு 3 பத்தி எக்ஸாக்ட்டா தெரியல. பிசிக்கல் கெமிஸ்ட்ரில நியூமெரிக்கல் பார்ட்ஸ்ல எப்படிடா கேட்டிருந்தாங்க? நியூமெரிக்கல்ஸ் ஆக்சுவலா ஈஸியா இருந்தது, எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இது ஈஸியா இல்ல. புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வந்திருந்ததா? ஆமா, ஒரு ரேட் லா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆன மாதிரி சேம் கொஸ்டின் தான் வந்தது. சோ PYQs ப்ரிப்பேர் பண்ணாலே அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஆமா. எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? அது வேணாமே. It's okay. So how it is easy from a scale of 1 to 10? 8.59. So you will score above 90. Hopefully. All the best da. Thank you. என்ன பண்ணலாம் பிளான் இருக்கு நெக்ஸ்ட்? அது இன்னும் டிசைட் பண்ணல. மார்க் வந்தா தான் பாக்கணும். ஷார்ட் all the best. Thank you. ஓகே, சோ வாட்ஸ் யுவர் நேம்? ஜெயகாந்தன். ஜெயகாந்தன். ஓகே, சோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பேப்பர் எழுதி இருப்பீங்க கரெக்ட்டா? ஒரு வேர்ட்ல கெமிஸ்ட்ரி பேப்பர் இன்னைக்கு சொல்லணும் அப்படினா எப்படி சொல்லலாம்? எனக்கு செட் 1 வந்துச்சுனா எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா செட் 1 அப்ப ஈஸியா இருந்திருக்கு. ஓகே, சோ இப்போ ரேட் பண்ணலாம். ஐ மீன் क्वेश्चन பேப்பரை 1ல இருந்து 10க்கு ரேட் பண்ணோம் அப்படினா எப்படி ரேட் பண்ணலாம்? எப்படி ஈஸில 10 கொடுப்போம். 10 கூட அவ்வளவு ஈஸியா இருந்துடா. சூப்பரா. குட். அப்ப நல்லா பண்ணிருக்க ஆக்சுவலி அப்ப எக்ஸாம் இன்னைக்கு. யா குட். எனி NCERT அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? இல்ல. ஓகே, எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஆமா, NCERT புக் தான் படிக்கணும். அது மட்டும் என்ன? அது போதும். ஆமா, புக் மட்டும். ஓகே, ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாமே பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க. சோ அது எல்லாமே இந்த வாட்டி கேட்டிருந்தாங்களா? எல்லாமே சொல்ல முடியாது. கன்வர்ஷன்ஸ் மட்டும் புதுசா இருந்துச்சுனா ஓ, கன்வர்ஷன்ஸ் மட்டும் புதுசா இருந்துது. ஓகே, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இது மூணுல எது ஹார்டரா இருந்துது? இன்ஆர்கானிக் தான். 5 மார்க் D&F பிளாக்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஓ, ஓகே. அப்ப இது புதுசா இருந்துது. புதுசா இருக்கு. யா குட். ஓகேடா, குட். நெக்ஸ்ட் என்ன பண்றதா பிளான்? 12th அப்புறம். 12th அப்புறம் JEE எழுதிருக்கேன். என்ன JEE? IIT போறேன். ஏய் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, थैंक यू so much. Your names? லோகேஷ், பிரியதர்ஷன், Sherwin, Sujay, தருண். ஓவராலா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி இருந்தது? ஈஸி. It was easy. So which part felt difficult? Organic chemistry? Conversions? ஓ, நீங்களா நல்லா படிக்கிற பசங்களாடா? So how much you will score? 95 plus. எல்லாருமே வா. சூப்பர்டா. நீங்க 80 plus. 90 plus. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தான் 90 க்கு 95 க்கு. நீங்க வா 90 plus. 95 plus. சூப்பர். சோ எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பிளான்? படுத்த வேண்டியதான். After completing 12th டா. What about your career? Engineering. Which engineering part? நீங்க? Engineering. So you all are engineering. Football விளையாட போறீங்க. சூப்பர்டா. So you are entering into sports. So all the best. So next என்ன எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க? எல்லாரும் சேம் மேத்ஸா? எல்லாரும் அதுலயும் எல்லாரும் ஒண்ணா வந்து 95 plus ன்னு சொல்ல போறீங்க கரெக்ட்டா? So எல்லாருக்கும் ஒரே செட் ஆஃப் क्वेश्चंस ஆடா? ஆர்டர் மட்டும் ஷஃபிள் பண்ணு. அதான் 2 1 3 சில क्वेश्चंस பாருங்க. ஓகே ஃபைன். So all the best for your future. Next examலயும் இதே மாதிரி 95 plus ஓட சொல்லுங்க. All the best. Bye. So what's your name? தர்ஷன் கிரிஷ். குட். சூப்பர். சின்ன क्वेश्चन போடுறேன். என்னன்னா ஒன் வேர்ட் கெமிஸ்ட்ரி பேப்பரை சொல்லணும் அப்படினா எப்படி சொல்லலாம்? மேக்ஸிமம் PYQs தான் வந்திருந்துச்சு. NCERT லைன் பை லைன் படிச்சிருந்தா போட்டோம். ஓ சூப்பர். அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரியான எந்த क्वेश्चंसமே இல்ல. ஓகே, சோ இந்த क्वेश्चन பேப்பரை ரேட் பண்ணனும் அப்படினா எவ்வளவு ரேட் பண்ணலாம்? 1 ல இருந்து 10 க்கு ஒரு 7 கொடுக்கலாம். சூப்பர். 7. ஐ மீன் ஒரு மாடரேட்டா இருந்தது. ஈஸியாவும் இல்லாம ஹார்டாவும் மாடரேட்டா இருந்தது. ஓகே, சோ இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இதோட ரேஷியோஸ்லாம் கரெக்ட்டா வந்திருந்தா क्वेश्चंஸ்லாம்? ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்திருந்தா? ப்ராப்ளம்ஸ் 5 மார்க் மட்டும் வந்திருந்துச்சு. 5 மார்க் 3 மார்க் இருக்கு. ஓகே, ஈஸியா இருந்ததா அது? ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே, சூப்பர். எனி ட்ரிக்கி MCQs ஏதாவது? 1 or 2 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 1 to 15 क्वेश्चंस வந்து அசர்ஷன் ரீசன்ஸ் அந்த மாதிரி இருக்குல, அது ஈஸியா இருந்தது அட்டெண்ட் பண்றது? அதெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. சூப்பர். எவ்வளவு மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 50 வரும். 50. குட். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் நீட் கிளியர் பண்ணிட்டு MBBS போறோம். ஏய் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்ஸ் உங்களுக்கு? மேக்ஸ் இருக்கு ரைட்? மேக்ஸ். ஓகே, சோ அதுக்கு ஏதாவது எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஏதாவது? ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் PYQs தான் சால்வ் பண்ணனும் ஃபுல்லா. PYQs தான் மேக்ஸிமம் போர்ட் எக்ஸாம்ஸ்லயே கேக்குறாங்க. அது மட்டும் சால்வ் பண்ணிட்டு ப்ளஸ் எக்ஸாம்பிளர் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க. ஓ சூப்பர். Thank you so much. All the best. நல்லா பண்ணுங்க. Thank you. பிரியதர்ஷன், நீங்க? கரண்ட் எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? ஈஸியா தான் இருந்துச்சு. ரொம்ப பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. சோ கன்வர்ஷன் பார்ட் கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படியா? என் செட்ல ஈஸியா இருந்துச்சு. ஓ, செட் 3 கஷ்டமா? ஆமா, செட் 2 செட் 3 கஷ்டம். செட் 1 உங்க ரெண்டு பேருக்கு என்ன செட் வந்து? நான் செட் 2 தான் வந்துச்சு. எனக்கு எல்லாம் ஈஸியா எனக்கு செட் 1. செட் 1 சேஃபர் சைடு. அட ஒரு கேஸ்ல ஒன்னு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் ஈஸியா தான் இருந்தது. சூப்பர்மா. ஃபுல்லாவே ஈஸியா. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றதா பிளான்? மேக்ஸ் எக்ஸாம் ஃபுல்லா வந்து ஸ்கோர் பண்ண வேண்டியது. இல்லடா, முடிச்சதுக்கு அப்புறம்
College sir. 12th எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதா பிளான்? College ஒரு காலேஜ் பாக்குறது இல்லனா வந்து எங்க ஊர் சுத்துறது. ஏ சரிடா. நீட் ஜேஇ அந்த preparation அந்த ஐடியாஸ். சோ ஜெனரலா இருக்கீங்க. ஓகே. சோ ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க் யூ. சோ உங்க பேர் என்ன? துரைனா. என் பேர் அதிசயன். அதிசயன். ஓகேடா குட். சோ இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி பேப்பர் எழுதிருப்பீங்க கரெக்டா? ஒரே வேர்ட்ல நீங்க கெமிஸ்ட்ரி பேப்பரை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஈஸியா தானே இருந்துச்சு. ஈஸியா இருந்தது. செம்ம ஈஸி நான் பேப்பர். உண்மையா சென்டம் கூட எடுக்கலாம். ஏய் சூப்பரா. யா ஓகே. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. குட். இம்பார்ட்டன்ஸ் படிச்சிருந்தாலே எல்லாமே அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஓகே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க. NCERT ல இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி எனி क्वेश्चन அதுக்குள்ள ரிலேட்டட் பண்ணி தான் கேட்டாங்க. ஏய் சூப்பர். அதுக்குள்ள இன்டர்லிங்க் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஓகே குட். இப்போ क्वेश्चन பேப்பரை வந்து ஈஸில நம்ம ரேட் பண்ணலாம். ஐ மீன் 1 ல இருந்து 10 க்கு ரேட் பண்ணோம் அப்படினா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க क्वेश्चन பேப்பர்? 9 கொடுக்கணும்டா. 9.5 கொடுப்பேன். 9.5 ஏய் குட். சூப்பரா சூப்பர் சூப்பர். ஓகே சோ எனி ப்ரிபரேஷன் டிப்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு எப்படி பண்ணலாம் அப்படினு எனிதிங்? அது எப்படி இதெல்லாம் NCERT புக் தானா பேஸ். அது மட்டும் நல்லா படிச்சாலே சூப்பரா இருக்கும். ஓகே NCERT மட்டும் படிச்சாலே போதும். வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் மாதிரி எதுவும்? ஓகே நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चंसலாம் நீங்க பாத்துருப்பீங்களா? அது ரிலேட்டட் தான் இருந்துச்சு. ஓகே அதுல இருந்து தான் கேட்டிருந்தாங்கடா. ஏய் சூப்பரா குட் குட். அப்ப நல்லா பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி எக்ஸாம். ஓகேடா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றதா பிளான்? நெக்ஸ்ட் வந்து மேத்ஸ் எக்ஸாம் அது. ஓகே மேத்ஸ் நல்ல ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? எனி டிப்ஸ் ஏதாவது மேத்ஸ்க்கு? மேத்ஸ்க்கு ஃபுல்லா NCERT தான். ஃபுல்லா NCERT வொர்க் அவுட் பண்ணிட்டோம்னா அது ஒரு ஐடியா கிடைச்சிரும். எல்லா क्वेश्चंसும் அப்படியே. ஏய் சூப்பரா. ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம். Thank you sir. So how is your chemistry exam? It was pretty easy. ரொம்ப ஈஸியான பேப்பர். பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்தது. ரொம்ப So organic chemistry part எப்படி இருந்தது? கன்வர்ஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருந்தாங்க. பட் மத்தபடி இட் வாஸ் வெரி ஈஸி. ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணல. Okay, how much you will score? Hoping for 95 plus. சூப்பர்டா. So என்ன பண்ணலாம்னு பிளான் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்? என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம். What kind of entrance? இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ். JEE. So you are preparing for JEE. நோ ஜேஇக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல. Okay. பட் தென் பிட்ஸ் அப்புறம் SNUC VIEEE You are preparing for multiple exams. மல்டிபிள் எக்ஸாம்ஸ். Super. All the best. Thank you. Thank you. ஓகேடா. சோ வாட்ஸ் யுவர் நேம்? தருண். வாட்ஸ் யுவர் நேம்? சிவ். ஓகே சோ இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி உங்களை பாக்கும்போது பயங்கர ஃபன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் பேப்பர் ஈஸியா இருக்கு. ஓகே சோ how is your bond between you and your chemistry paper? உங்களுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? செம்ம ஈஸி. நான் பேப்பர் ஜாலியா எழுதிட்டு இருந்தேன். எழுதிட்டு சிரிச்சிட்டே இருக்கிறேன். நான் மார்க் வந்துரும் அப்படின்ட்டு. ஏய் தட்ஸ் வெரி நைஸ் டா. குட். ஓகே சூப்பர். சோ क्वेश्चनோட இது ஹார்ட்னஸ்லாம் எப்படி இருந்தது? நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லவே இல்லை. நான் நிறைய போட்டேன். அந்த அளவுக்குலாம் வரவே இல்லை. ஜாலியா தான் எழுதிட்டு வந்தேன். ஏய் சூப்பரா சூப்பர். ஓகே சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் வந்திருந்ததா? ஓகே சோ எல்லாம் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இருந்தது. NCERT அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட இல்ல. ஓகே சோ இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்த? ஆக்சுவலி நானும் பெருசாலாம் எதுவும் பண்ணலண்ணா. நான் எதுனா ஒன்னு எழுதிட்டு போலாம் பாஸ் ஆனா போதும் அப்படின்னு வந்தேன். பரவாயில்ல நல்லா எழுதிருக்கேன். ஓகே அப்படி நல்லா எழுதிருக்கேன்னா ஒரு क्वेश्चन கேக்குறேன். என்னன்னா ஈஸி லெவல்ல 1 ல இருந்து 10 க்கு நீ ரேட் பண்ண அப்படினா எவ்வளவு ரேட் பண்ணுவ? இது வந்துட்டு 9 கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். ஓகே சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன எக்ஸாம் உங்களுக்கு? இல்லடா மேத்ஸா இங்கிலீஷா எதுவும் ஓகே ஏதோ ஒன்னு. ஓகே ஃபைன். சரி அந்த எக்ஸாமுக்கு எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஏதாவது இப்படி ப்ரிப்பேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்? என்கிட்ட கேக்குறீங்களா? யாரு எழுதுதா சொல்லு. என்கிட்ட கேக்குறீங்க. ஓகே நீ ஏதோ ஒரு ஐடியா வச்சிருப்பல, ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பல, அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் எதுவும் இல்லண்ணா. போற போக்குல நாக் அவுட் பண்ற மாதிரி. ஓகேடா. சோ இது முடிச்சிட்டு என்ன பிளான் நெக்ஸ்ட்? 12th முடிச்சிட்டு ஊர் சுத்து இருக்கோம். சிம்பிள் ஆன்சர். ஊர் சுத்து. ஆனஸ்ட் ஆன்சர். ஓகே நிறைய கஷ்டப்பட்டியோ 12th ல படிக்கிறதுக்கு? அதெல்லாம் இல்ல. 12th படிக்காதனால இப்ப கஷ்டப்படுறேன். வாட்ஸ் யுவர் நேம்? யதீஷ். ஓகே சோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பேப்பர் முடிஞ்சது கரெக்ட்டா? எப்படி இருந்தது எக்ஸாம்? ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே ஒன் வேர்ட் இஸ் ஈஸி. ஒன் வேர்ட் இஸ் ஈஸி. சூப்பரா. ஏதாவது டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஏதாவது இருந்ததா? டிஃபிகல்ட்டி எல்லாம் இல்ல. ஓகே எல்லா மூணுமே இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆமா எல்லாமே ஃபைன் தான். குட். என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு? ரொம்ப ரொம்ப நிறைய கேட்பாங்க நியூமெரிக்கல்ஸ்லாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அவ்வளவா கேட்கல. ஏய் சூப்பர். அப்ப நியூமெரிக்கல்ஸ் ஆக்சுவலி வரல. வந்திருக்கு 2-3 அவ்வளவுதான். 2-3 வந்திருக்கு. ஓ குட் குட் சூப்பர் சூப்பர். எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसலாம் வந்திருந்ததா? ஆமா வந்தது. சூப்பர் சூப்பர். NCERT மட்டும் தான் இருந்ததா இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ் எனி? அவுட் ஆஃப் NCERT மட்டும். NCERT மட்டும் தான். குட். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் மேத்ஸ் எக்ஸாம் படி. ஓகே ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you sir.